நாமத்தில் ஆண்டவரே சோதரம் திருவள்ளூர் மாவட்ட ஆண்டவரே பிஷப் ஐயாவையும் கொண்டு வந்து தேவ செய்தி அளிக்கும்படியாக கர்த்தாவை கொண்டு வந்ததுக்காக சோதரம். இந்த 4 ஆண்டவரை நாங்கள் அதை கேட்டு ஆண்டவரே சோதரனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜீவியத்திலும் கர்த்தாவுடைய பாதையிலும் செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இந்த 4 ஆண்டவரே கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக முதல் முடி வரைக்கும் கர்த்தரோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஐஏஏ ஈகால் பாஸ்டர் சார்பிலே கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடி வந்திருக்கிற அனைத்து குருத்துவ ஆயர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலையும் இந்திய தேசிய அப்போஸ்தலர் பேராயர் சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தேவ சமூகத்திலே வருகிற குருத்துவ ஆயர்களுக்கு எல்லாருக்கும் தேவன் புரோஜனமான வார்த்தைகளை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் நாளிலே கவனிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் வைத்தார், அதை காக்கவும் வைத்தார். ஆமென் சொல்லுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அநேக ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அல்லது அநேக குருத்துவ ஆயர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகரை சுவிசேஷர்களாகவும், அநேகரை அப்போஸ்தலர்களாகவும், அநேக சபை போதகர்களாகவும், மேய்ப்பர்களாகவும், தீர்க்கதரிசிகளாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? அவர் தெரிந்து கொண்ட காரணம் என்ன? இந்த ஜனங்களை பண்படுத்தவும் அதை காக்கவும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் சபையை கர்த்தர் நடத்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அல்லது ஒரு கிராமத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், அல்லது ஒரு சபைக்குள்ளே நாம் போகிறோம். நாம் போய் அந்த சபையோ அல்லது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களையோ ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக அல்லது பரலோகத்திற்காக அவர்களை என்ன பண்ணுமா? பண்படுத்த வேண்டும். எப்படி ஒரு குயவன் எப்படி மண்ணை சரியான முறையில தண்ணி ஊற்றி அதை மிதித்து சேருண்டாக்கி அதை பண்படுத்தி எப்படி ஒரு பாத்திரமாக அவன் வளைக்கிறானோ, எப்படி ஒரு பாத்திரமாக அதை உருவாக்குறானோ, அதே போல நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனால் தரிசனத்தை பெற்ற, ஆத்மா பாரத்தை பெற்ற ஒரு குருத்துவ ஆகிய நாமும் என்ன செய்யணுமா? பண்படுத்த வேண்டும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. பண்படுத்த மட்டும் போதுமா? இல்ல, அதை காக்கவும் செய்யணும், அதை பாதுகாக்கவும் வேண்டும், பண்படுத்த வேண்டும், இரண்டாவது காக்க வேண்டும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, இன்னைக்கு நிறைய சபைகளில் எப்படி வராங்க? எப்படி உள்ள மக்கள் வராங்க? எல்லாமே எப்படி வராங்க? எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறவராய் அல்ல, எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராய் அல்ல, எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படுகிறவராய் அல்ல, எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது முரட்டத்தனம் உள்ளவர்கள், அல்லது எல்லா விதத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில, பிரியமில்லாத ஜீவியத்தில ஜீவிக்கிற மக்கள் தான் சபைக்கு வருகிறார்கள், அல்லது ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாரையும் நாம் பண்படுத்த வேண்டும். தேவராஜ்யத்துக்காக, தேவ பிள்ளைகளாய் அவர்களை மாற்ற வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்கிற, சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற, சொந்த பிள்ளைகளாய் கர்த்தரை மாற்றுவதற்காக அவர்களை பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு குயவன் அந்த மண்ணை பிசைந்து எப்படி ஒரு பாத்திரமாய், ஒரு பானையாய் வளைகிறானோ, அதே போல முரட்டத்தனம் உள்ளவர்கள் சிலர் சபைக்கு வர பிள்ளைகளை பார்த்தா முடி பிடி எடுத்து வைத்திருப்பாங்க.
தாடி விட்டு இருப்பாங்க, சிலர் கட்டிக்கு வேற மாதிரியா இருக்கும், ஒரு உடைகள் ஒரு மாதிரியா இருக்கும், பேச்சு ஒரு மாதிரியா இருக்கும், அல்லது அவங்க பார்வை ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் சபைக்கு ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஏன்னா அவங்க சபைகளே அந்த மக்களை அழைத்து வந்து உங்ககிட்ட கொடுத்த காரணம் என்ன, உங்ககிட்ட கொடுப்பதற்கு நோக்கம் என்ன, அவங்களை நீங்க சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். அவர்கள் சரியான முறையிலே அவர்களை மாற்றி தெய்வ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய புத்திரர்களாக, தேவ பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தேவன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை காக்க வேண்டுமா? என்ன செய்யணும்? காக்கணும். இந்த வாரம் சபைக்கு வரலையா, அடுத்தது அவங்களை போய் விசாரிக்கணும். என்னையா சபைக்கு வரல, இன்னைக்கு ஏன் சபைக்கு வராம போயிட்டீங்க, இன்னைக்கு ஏன் வரல? ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, இல்ல வறுமையா, இல்ல வியாதியா, அல்லது நோயா, என்ன எதற்காக வரல என்பதை நாம் விசாரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை அடிக்கடி அவங்களை போய் பார்க்கும் போது, அடிக்கடி அவங்க விசாரிக்கும் போது கட்டாயம் அவர்கள் இடறி போவதற்கு வாய்ப்பே இல்லை, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பார்கள். அமைச்சர் நிலையிலையா நிறைய விசுவாசிக்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஐயா நான் உடம்புக்காயினேன், அந்த பாஸ்டர் வந்து என்னை விசாரிக்கல, இத்தனை மாசமா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்தேன், வீட்டுக்கு வரல, ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஜபம் கூட பண்ணல, அதனால அந்த கோயிலுக்கு போனா என்ன போவாங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்படி அல்ல, தேவன் ஒரு ஜனத்தை அல்லது தேவன் நம்ம கையில ஒரு ஆத்மாவை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவை தேவன் நம்மளுக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, எதுக்கு கொடுத்திருக்கிறார்? அவங்களை பண்படுத்தணும், தேவ பிள்ளைகளாய் மாறணும், அவங்க சுபாவம் மாறணும், அவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மாறணும், உடை பாவனைகள் மாறணும், பேச்சு மாறணும், எல்லாம் மாறி தேவ பிள்ளையா மாறிடுறாங்க. தேவ பிள்ளையா மாறின பிள்ளைகளை நம்ம அவங்களை பாதுகாக்கணும். ஏன்னா திரும்பி அவங்க என்ன பண்ணக்கூடாது, பட்டுக்குட்டி கண்டுகுட்டின்னு ஒரு கதை இருக்கிறது, அது போல அவங்க திரும்பி அந்த பல வாழ்க்கைக்கு போகாதபடி தேவ பிள்ளையாகவே இருப்பதில்லை நாம் அவரை பாதுகாக்க வேண்டும். நீங்க ஒரு கேள்வி கூட உங்களுக்கு கேட்கலாம். என்ன கேள்வி? என்னங்கய்யா சபைக்கு வரும் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? சபைக்கு வரும் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? அவன் எங்க போறாலும் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு வரலாம். அப்படியே நீ பின்னாடி போனதுக்கு நோக்கத்துல நான் சொல்லல, நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணு நான் சொல்லல, ஆனா அவன் மேல் நீ சிந்த உள்ளவனாய் இருக்க வேண்டும், அவன் மேல் நீ கவனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சிந்தை உள்ளவன் கவனம் உள்ளவன் நிச்சயம் அந்த ஆத்மாவை இழக்கவே மாட்டான். சிந்தை உள்ளவன் கவனம் உள்ளவன் அந்த ஆத்மாவை ஒரு நாளும் எடுக்கவே மாட்டான். வேதம் சொல்லுது, யோவான் சொல்லுதுல, மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன பண்றான்? விழிப்புணர்வாய் இருக்கிறான். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடு என்ன பண்ணான்? நன்றாய் அறிந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பிரியமான தேவனுடைய ஊழியர்களாக நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? நல்ல காணிக்கை கிடைக்கும், நல்ல தசபாகம் கிடைக்கும், ஊழியத்துக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கலாம், சுகபோகமா இருக்கலாம். இல்லையா, நம்மளை ஆண்டவர் அழைத்த நோக்கமே இந்த ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்காக பண்படுத்தவே தேவன் அழைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை எல்லாரையும் பண்படுத்தவே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை எல்லாரையும் தேவ ராஜ்யத்துக்கு திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, அவர்களை காக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். அவங்க திரும்பி பின்பாக்க போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சொல்ற ஒரு சில ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அந்த ஐயாவிலேயே நான் என்ன பண்ணேன், பின்வாங்கி போயிட்டேன். அந்த ஐயா எப்ப பார்த்தாலும் சாட்சியில பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்றாரு, அதனால நான் சபைக்கு பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் நம்ம பேர் எடுக்கக்கூடாது. நாம் மாறாக நம்ம என்ன பேர் எடுக்கணும்? அவங்களை ஆண்டுடைய கிருபையினாலே அவங்களை பாதுகாக்கிறவர்களாய் மாற வேண்டும். இங்க வேக மழை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஓசியா சொல்லும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லுது. எதை பண்படுத்தணும், எதை பண்படுத்தணும்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஓசியால சொல்லும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லுது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அழைத்தேன், தேவ ஊழியர்களாகிய நான் உங்களை அழைத்து, உன்னை பெயர் சொல்லி அழைத்து, தாயின் கருவிலே நான் உன்னை முன்குறித்து, தாயின் கருவிலே உன்னை முன்குறித்து, உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். எதற்கு? பண்படுத்தவும், உன்னை காக்கவும் நான் வைத்திருக்கிறேன். இந்த கரிக்குல வாக்கத்துல சாணத்தை எது வச்சிருக்கிறது? இந்த கரிக்குல வாக்கத்துல இருக்கிற எல்லா மக்களையும் பண்படுத்த, மக்களை பண்படுத்தி இவர்களை கொண்டு போய் சேர்க்கிற நிலை அவரை பாதுகாப்பதற்கு தேவன் வைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய திருச்சபையில, நம்ம இருக்கிற ஊர்ல நம்மளை ஏன் ஆண்டு வச்சிருக்கிறது? அந்த மக்களை பண்படுத்த நேரம் தான் வர முடியாது. நீதையா பண்படுத்தணும், நீதையா மக்களை எதுவுமே பரவோட ராஜ்யத்தில் சேர்க்கணும். அதுக்காக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். எதை பண்படுத்தணுமா? வாசிக்கலாம். வேதவசனம் சொல்லுது, ஓசியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள்,
செய்யுங்கள். தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். என்ன நிலத்தை? தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலம் இல்லையா? தரிசு நிலம், விளையாத நிலம், விளையாத நிலம், எதிர்பார்க்காத நிலம். அந்த நிலத்துல ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம பூந்தமல்லி பக்கத்துல வளர்ப்புறம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த பாஸ்டர் ஆனந்தன் ஒரு பாஸ்டர், அவர் ஐயனே பாஸ்டர். அவர் சொல்றாரு, ஐயா எங்க ஊர்ல எங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏக்கரா நிலங்கள் இருக்கிறேன். என்ன சொன்ன, அவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சுன்னு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேட்டேன். அந்த பாஸ்டர் ஆனந்தன் அவர் கேட்டேன், இவ்வளவு நிலம் இருக்குதுன்னு சொல்றீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த நிலம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத சௌரம், எந்த பயிரும் வைக்க முடியாது பாஸ்டர். நிலம் இருக்குதே தவிர ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர பிரயோஜனம். அந்த மண்ணை நம்பி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மண்ணிலிருந்து நம்ம எந்த லாபத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அதே போலதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, நம்ம ஊழியக்காரர்களா இருக்கிறதுனால இந்த ஆவிக்குள்ள நான் பேசுறேன். என்னன்னா இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றது தரிசு. நம்ம சபையில வருகிற மக்கள் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க காணிக்கை கொடுப்பாங்க, தசவாதம் கொடுப்பாங்க, நல்ல ஊழியக்காரர் போசிப்பாங்க. கர்த்தரை அழைத்தவர் நம்மளை உட்கொள்ளவர், நம்மளை நடத்துவார். நம்மை நடத்துவதற்கு விசுவாசி தேவையில்லை பாஸ்டர். நம்மளை நடத்துவதற்கு இந்த சபை தேவையில்லை. நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் உத்தரவாதமா இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை அவர் தான் நடத்தணும். நம்ம தேவையை சபை விசுவாசிகள் சந்திக்க முடியாது. நம்ம தேவையை சபை விசுவாசிகள் சந்திக்க முடியாது. நம்ம தேவையை சபை விசுவாசிகள் சந்திக்க முடியாது. நம் தேவையை கர்த்தர் சந்திப்பார். நம் தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஆனா இந்த வேதம் அழகா சொல்லுது என்னவா, கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வாசனம், நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பார்கள், தயவு கொத்தாய் அறுப்பார்கள். அடுத்தது, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை ரட்சிக்க பண்ண மாட்டோம், அவரை தேட காலமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஊழியக்காரராகிய நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது தரிசு நிலம். என்ன நிலம்? எதிர்பார்க்காத நிலம். அந்த நிலத்தை நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, பாஸ்டர் ஆனந்தன் பாஸ்டர் சொன்னது போல எதிர்பார்க்க முடியாது. நம்ம இடத்துல கூட சொல்லுவாங்க, நம்ம ஊர் கிராமங்களில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழியில ஒரு பேச்சு, என்ன பேச்சுன்னா, வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமியில கூட ஒரு வருஷத்துல ஒரு பயிராக இருப்பாங்க. நகையா அந்த பனி காலத்துல மழை வர நேரத்துல ஒரு பயிராக இருப்பாங்க. ஆனா சவுர் மண்ணா இருந்தா என்ன பண்ண முடியாது, எந்த பயிருமே எப்பவுமே வைக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய சபையும் இன்னைக்கு வருகிற மக்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. முரட்டத்தனம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், எல்லாரும் சொல்றாங்க வணங்காதவர்கள், கர்த்தருடைய செவியை சாய்க்காதவர்கள். என்னதான் எப்படியாப்பட்ட பிரசங்கம் பண்ணணுமா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த தரிசு நிலங்களை நீங்கள் பண்படுத்துங்க. தரிசு நிலங்களை பண்படுத்துங்க. இந்த தரிசு நிலங்களை பயன்படுத்த, ஐயோ அவங்க வீட்டுல சந்திக்க போகும்போது, அது அவங்க வீட்டுல காட்டு வச்சு பிரயாணம் நடக்கும் போது ஏதாவது கிடைக்கும். ஏன்னா உன்னை அழைத்தவர் தேவன். அவளை பண்படுத்துற வேலை தான் உங்க வேலை. உன்னை நடத்த வேண்டிய வேலை பரலோகம். அவளை பண்படுத்துற வேலை தான். எதிர்பார்த்து போகவே கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்கும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? தரிசு நிலங்களை தான் கொடுத்து. இன்னைக்கு நிறைய கிராமப்புறங்களில, கிராமத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் பாஸ்டர்ங்க, இன்டர்நெட் ஊழியத்துல இருக்கிற எல்லா பாஸ்டரும் சொல்ற ஒரே கருத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, இவ்வளவு ஆண்டு காலமா நான் முடிவு செய்யறேன், எவ்வளவு காலமா நான் முடிவு செய்யறேன், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கு, காணிக்கை இல்ல, தசமாக இல்ல, ரொம்ப கஷ்டம். கணம் எல்லாம் சம்பாதிக்குது, சம்பாதிச்சாலும் கொடுக்கணுன்ற மனசு அவனுக்கு வரல. இல்ல, கொடுக்கணுன்ற மனசு அவனுக்கு இருக்கோ இல்லையோ இல்ல எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தெரியுமா? தரிசு நிலங்களை தான் பயன்படுத்த வேண்டும். ஒன்றுமே இல்லாதவர்களை கர்த்தருக்காக உருவாக்கப்பட வேண்டும். மே மாசம் 3ஆம் தேதி கூட ஒரு நோட்டீஸ் ஐயா சாரஸ் ஐயா வச்சிருக்கிறார். என்ன கொடுக்குறாங்க தலைப்பமா,
நீங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கும் மனிதர். அல்லேலூயா. நாம் கூட ஊழியத்துக்கு வருவதற்கு தகுதி தேற்றவர்கள். எந்த விதத்துல நம்மளுக்கு எந்த விதத்துல நம்ம என்ன இல்லை இல்லவே எந்த விஷயத்திலும் நமக்கு இல்லவே. ஆனா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நீங்கள் தான் தேவன் தேர்ந்தெடுக்கும் மனிதர். தேடும் அல்லேலூயா. தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து ஊழியத்திற்காக நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுக்கு தெரியுமா? இந்த தரிசு நிலங்களை பண்படுத்தணும் அமைச்சர்கள். அல்லேலூயா. அந்த நிலத்துல ஒண்ணுமே இல்லை. ஐயா காணிக்கை வீட்டுல காணிக்கை வரல. ஐயா மாசம் முதல் நாட்டியம் பண்ண தசமாவே வரப்படுது. முதல் நாட்டியம் கிடையாது, 4வது நாட்டியம் கிடையாது. மாசம் முதல் கிடையாது, கட்சி கிடையாது. ஊழியர் அமைச்சர்கள் அன்றன்று உள்ளபடி அன்றன்று போஷித்து தேவன் உன் தேவை என்னவோ அந்த தேவை தேவன் சந்திக்கும். ஒரு நாள் நம்ம சோர்ந்து போவதில்லை. வேறு சொல்லுக்கு போரடிக்கிற மாதிரி வாயை கட்டாயாக தேவ ஊழியத்தினால் பிழைப்பு. நம்ம ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நான் ஒருபோதும் நம்மளை ஆண்டவர் விடவே மாட்டார். அதுதான் வேறு சொல்றது. ஆண்டவர் பண்படுத்த சொன்னாரு. எதை பண்படுத்துமா? தரிசு நிலங்களை பண்படுத்த வேண்டும். தரிசு நிலம் ஒன்றுமே இல்லாத நிலம். இன்னொரு பாசம் நிறைய பேர் சொல்ல தருதுன்னா பரத்தையில ஏழை பாயங்காயா வந்து வயசானதாயா வருது. சபைக்கு வரது இதுதான் வருது. வயசானதாயா வருது. ரொம்ப சொல்றாங்க அரசாங்கம் சொல்ற மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிறதையா சபைக்கு வராங்க. ஒரு ஹெட்மாஸ்டரோ ஒரு டாக்டரோ நல்ல ஒரு இன்ஜினியரோ நல்ல எல்ஐசியில வேலை செய்யறவங்களோ ஆர்கார்ல வேலை செய்யறவங்க சபைக்கு வரமாட்டேன்றாங்க. இல்ல யார் வராங்கன்றதை விட தரிசு நிலங்களை நீ பண்படுத்தி இருக்கும் போது அதுக்கேற்ற பிரதிபலன் அதுக்கேற்ற ஊதியத்தை பரலோகம் அமைச்சர். ஊழியம் அவருடையது. உன் தேவையை சந்திப்பது அவருடையது. அமைச்சர் நாம் தரிசு நிலங்களை பயன்படுத்த வேண்டும். எந்த எதிர்பார்ப்பே தேவை. காணிக்கை தேவை. காணிக்கை பெற்றே நம்மளுக்கு நோக்கமே கிடையாது. ஆனா பண்படுத்துற வேலைகளை நம்ம ஆர்வத்தை காட்டும் போது பண்படுத்துற வேலைகளை உற்சாகத்தை காட்டும் போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படவே மாட்டார். ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆனால் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண்படுத்த வேண்டும். எதை பண்படுத்தணுமா? தரிசு நிலங்களை பண்படுத்த வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பார். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்வது என்னவென்றால் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதீர்கள். நீங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள். தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. திரும்ப எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். என்ன எங்க போய் விதைக்காத? ஏன் ஆண்டவர் ஊமையாவே சொல்றார். ஒரு விதை இருந்துச்சு வழியாக இருந்துச்சு. ஒரு விதை இருந்துச்சு பாறையில் இருந்துச்சு. இன்னொரு விதை இருந்துச்சு முள்ளுள்ள இடத்துல இருந்துச்சு. முள்ளுள்ள இடத்துல உழுந்ததும் முளைக்கிறது. பாறையில் விழுந்த விதையும் முளைக்கிறது. வழியாக விழுந்த விதையும் முளைக்கிறது. ஆனா மூன்றுமே பலன் தட்டு போச்சு. நல்ல நிலத்துல விழுந்த விதை தான் பலன் தந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசி எரேமியா இதே தான் சொல்றாரு. என்னன்னா நம்ம இன்னைக்கு நிறைய ஐயா சபை இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஊழியம் செய்யறோம். இத்தனை ஆண்டு காலம் நம்ம சபை நடத்திருக்கிறேன். சபையை ஒரு குரோத் பண்ண முடியல. சபையை நல்லா பண்ண முடியலையா? நல்ல ஒரு பண்ண முடியும். நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம எங்கடா வச்சிருக்கிறேன்? முள்ளுக்குள்ள தான் வச்சிருக்கிறோம். புரியுதா? முள்ளுக்குள்ள இருக்கிற வதை முளைக்கிறது. ஆனால் அது பலனற்று போகிறது. எத்தனை ஆண்டு ஊழியம் செய்யற நோக்கம் கிடையாது. எத்தனை ஆண்டு நம்ம ஊழியம் செய்கிறோம் என்றது அதோட எண்ணிக்கை பெருசு கிடையாது. அல்லது எத்தனை ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக ஓடணும் அதையும் ஆண்டு எதிர்பார்க்கல. நீ எங்க விதைக்கிறதை எதிர்பார்க்கலாம். ஆனா அடுத்த லைன் ஆண்டு சொல்றாரு முள்ளுக்குள்ள விதைக்கிறதை விட்டுட்டு எங்க விதை பயன்படுத்து தரிசு நிலத்தை பயன்படுத்து அமைச்சர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம் நிறைய ஊழியக்காரர்கள் பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் இருப்பாங்க? நம்ம எவ்வளவு நேரம் பிரசவம் பண்றதுன்றதை விட நம்ம பண்ற பிரசவம் அவங்க கவனிக்கிறாங்களா? பண்ற பிரசவம் ரீச் ஆகுதா? பண்ற பிரசவம் அவங்க கீழ்படுகிறாங்களா?
அதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்கிறதே இல்லை. 7 பாயிண்டா 8 பாயிண்டா 10 பாயிண்டா 5 பாயிண்டா அது கரெக்ட் ஆஃப் ஆயிருக்கும், கரெக்ட் இருக்கட்டும், கரெக்ட் இல்லைன்னா வேர்த்து விழுவது போடும். 7வது பாயிண்ட் நம்ம விடவே மாட்டோம். 2 பாயிண்ட் கொடுத்த முடியும், ஒரே பாயிண்ட் கொடுத்த முடியும். நீ விதைக்கிற விதை முள்ளுக்கு போகக்கூடாது, நல்ல நிலத்துல விதை. அதுதான் ஒரு பேசிக்கும் போது ஒரு வார்த்தை வருது ஞாபகம். என்ன, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தான். எப்படி ஜெபிச்சான்னு பைபிள் சொல்லுது, கருத்தா ஜெபிச்சான். எவ்வளவு நேரம் ஜெபிச்சான்னு சொல்லல, கருத்தா ஜெபிச்சான். எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணான்றது டைம் தேவையில்லை. இல்ல பாஸ்டர் நான் 10 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 1 மணிக்கு 1 மணிக்கு தான் பாஸ்டர் சர்வீஸ் முடிப்பேன். தேவையில்லை, நீ 1 மணி 1 மணி கூட முடி. நீ விதைச்ச விதை எங்க விழுந்துச்சு? முள்ளுக்குள்ளதான். இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிற விதைகள், வசனங்கள், செய்தி, பாட்டு, வசூல் முள்ளுக்குள்ள போயிடுச்சு. அதுவும் முளைக்குதான் முளைக்குது, ஆனால் பலனுக்கு இல்லாமல் போயிடுது. ஆனா பலனுள்ள விலையா மாறணும்னா ஒரு தரிசு நிலத்தை நீ பயன்படுத்திட்டேன்னா நீ கழுத்து குச்சி விழுக்கல்ட்ட கூட அவன் போகவே மாட்டான். ஏன்னா அவன் உணரும், ஐயோ குடிப்பட்ட ஒரு மனுஷன் நான் இருந்தேன், பாவத்துல இருந்தேன், நான் அக்ரூபத்துல இருந்தேன், என்ன இந்த ஐயா என்ன பண்றேன், என்னை மாற்றி ஒரு மனுஷனா என்ன மாத்திட்டேன். ஒருவேளை நமக்கே சில மனசாபமோ இல்ல சில காரியங்களோ அவன் கிட்டிட்டா கூட அவன் போவே மாட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறாங்க அந்த விதையை எங்க போய் விடக்கூடாது, முள்ளுக்குள்ள விடக்கூடாதுப்பா. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, என்ன தரிசு நிலத்தையே பயன்படுத்து. நம்மளை ஆண்டவர் அழைச்சது அதுவும் பரிசெய்யணும். சரி செய்யறவனா ஏசப்பா வந்து மணிக்கு கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கும்போது அப்ப சொல்றாரு, நான் பிடியாளிகளுக்கே அல்லாமல் வேற யாருக்கும் நம்ம சொல்றாங்க. பெரிய பெரிய பணக்காரனுக்கு இல்லையா, பெரிய பெரிய கோட்டீஸ்வரனுக்கு இல்ல, பிடியாளிகளுக்கு தேவைப்பாரு. யாரெல்லாம் சொல்ல தேவையோ, யாரெல்லாம் அவங்களுக்கு பலவீனமோ, யாரெல்லாம் ப்ராப்ளமோ அவங்களுக்கு தான் தேவை. நான் ஆண்டவராகிய கர்த்தரே என்று சொல்லும் போது நம்ம சபைக்கு வருகிற மக்கள் யார்? இல்லாமல் இருக்கிறவர்கள், வறுமை கோட்டுக்கு இருக்கிறவர்கள், கஷ்டப்படுறவங்க, நோயில் இருக்கிறவர்கள், நோயிலே அவதிப்படுகிறவர்கள், அல்லது கடலில் அவதிப்படுகிறவர்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள். அதுதான் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மக்களை நீ ஆண்டவருக்காக பயன்படுத்து. இப்படிப்பட்ட மக்களை தேவராஜ்யத்துக்காக நீ ஆதாயப்படுத்து. அந்த ஆதாயம் செய்கிற உன்னை கர்த்தர் ஒருபோதும் விடவே மாட்டார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம விதைக்கிறோம், விதைக்கிற விதைகள் உள்ளுக்குள்ள போகக்கூடாது. விதைக்கிற விதைகள் எல்லாமே தரிசு நிலத்தை பண்படுத்துற விதையாகவே மாற வேண்டும். அந்த தரிசு நிலங்கள் பண்படுத்த அந்த ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம் தேவன் தருவார். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு ராஜாவா ஆக முடியல. சவுலுக்கு அவனுக்கு பிரச்சனை, ஓடி ஓடில. அப்ப அந்த வசனம் அழகா சொல்லுது, அவர் யாருக்கு ராஜாவா இருந்தாரா? ராஜாவுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்க, அப்படிதான் ஒடுக்கப்பட்டவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையானவங்க, இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் அவர் ராஜாவா இருந்தார், அமைச்சருங்க. அப்ப நாம் கூட நம்முடைய செய்தி, நம்முடைய தாட்டு, நம்முடைய நோக்கம் எல்லாமே யாரை? பரிசு நிலங்களை, ஒன்றுமே இல்லாத மக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவதாய் மாற வேண்டும். அமைச்சருங்க. அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் சொன்னால், எபிரேயர் 6:7 வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். உங்க சபையில வருகிற விசுவாசிகள் எல்லாமே கனிக்குடங்களா மாறிட்டாங்கன்னா அந்த கனிக்குடிக்க வாழ்க்கை மாறும்போது அந்த பாஸ்டருக்கு டபுள் ஆசீர்வாதம். ஒன்று, தரிசு நிலமாயிருந்த மனிதனை கர்த்தர் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொண்டு விட்டார், கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வந்துட்டார். இரண்டாவது, கனிக்குடிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் அவனை கொண்டு வந்துட்டார். நல்ல முளைக்கிற நல்ல நிலமாக, தரிசு நிலமாயிருந்த நிலம், பலனற்ற இருக்கிற பலனில்லாத இருந்த நிலம், அந்த நிலத்துல ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாத நிலம், அந்த நிலத்தை ஆண்டவருக்காக மாற்றி பயிர் முளைப்பிக்கிற நிலமாக, வசனங்களை புதுப்பித்து தேவராஜ்யத்துக்காக ஓடுகிற நிலமாக மாற்றினத அந்த ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, பொதுவாக
ஒன்றுமே லாக் இல்லாது ரோஜனமே இல்லை. நீ பிறந்த வீட்டில் இருக்கிறது லாபம் இல்லை, நஷ்டம் தானே. இப்படியெல்லாம் இருக்கிற மக்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தரிசு நிலத்தை எடுத்து அவங்களை பண்படுத்தி வேதம் சொல்லுது, நல்ல நிலத்துல விழுந்த விதையாக முளைக்கப்படுகிற மனிதன், அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன வந்திருக்குது? சம்பளம் வந்துனே. பரலோகத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு சம்பளத்தை கொடுத்து நிற்கிறார். அந்த வசனத்தை ஒரு வாசிக்கு பார்த்து அந்த வசனம் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறது. அடிக்கடி பெய்கிற மழை என்பதை நம் தேசத்துல பெய்கிற மழை குறித்து நான் சொல்லவில்லை. நம்ம மேல் அடிக்கடி தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, கிருபை, ஊழியத்தை நடத்துவதற்கு சகல காரியங்களை தேவன் நமக்கு தருகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்று, அந்த கிருபைகளை பெற்று, அந்த வல்லமைகளை பெற்று, அந்த காரியங்களை பெற்று இந்த நிலத்தை ஆண்டவருக்காக முளைத்து எழுப்பும் போது, சபையில ஒரு தூண்களாக மனிதர்கள் எழுப்பும் போது நிச்சயம் அதுக்குரிய ஆசீர்வாதம் பரலோகம் இருந்தார். அழக பத்தியில் கூட நம்ம வாசிப்பு சொன்னல் 13:23 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, நல்ல விதையை குறித்து சொல்றாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல விதை 13:23 சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்கிறவனாயும் உணர்வுள்ளவனாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் உள்ளுக்குள்ள போறதுனால பலன் இல்ல. அந்த நிலம் பயிர் முளைச்சு எழுப்புறாங்க. அதுக்கு பரலோகத்திலிருந்து ஆவியானவர் மழையை நமக்கு ஊற்றுகிறார், பரலோகத்திலிருந்து அபிஷேகத்தை ஊற்றுகிறார், பரலோகத்திலிருந்து வரங்களை தருகிறார், தரிசனங்களை தருகிறார், கிருபைகளை தருகிறார், சுகப்படுத்துகிற வல்லமை, கேன்சர் வியாதிகளுக்கு சுகப்படுத்துகிற வல்லமை, அநேகரை மரித்தவர்களை எழுப்புகிற வல்லமை தேவன் பழைய போல அபிஷேகத்தை உண்மையில் பொழிகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்று அநேகரை நம்மளை உருவாக்குவோம். அநேகரை உருவாக்கி நம்ம பண்ணும்போது அவர்கள் 30, 60, 100ஆக பலன் தரும்போது அப்ப அந்த ஊழியம், அந்த ஊழியர் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். தேவன் ஆசீர்வதிக்க ஒரு மனிதனை ஆரம்பிச்சுட்டா அந்த மனிதனை, அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. அதுதான் 10 யோகம் சொல்கிறார், தேவன் செய்ய நினைப்பது தடைபடாது. கர்த்தருடைய முடிக்கிறதா? அப்போ நல்லா கவனிக்கணும். நான் முடிக்க போகிறேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றது தரிசு நிலங்களை பண்படுத்தும். அதை சொல்றாரு, பண்படுத்தவும் காக்கவும் நான் உங்களை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது எதை பண்படுத்தணும்? தரிசு நிலங்களை. தரிசு நிலம் எதிர்பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்காத நிலம். அவங்க கிட்ட எதுவுமே கிடைக்காது, அவங்க எதுவுமே கொடுக்குற நிலைமையில இல்ல. இருந்தாலும் கொடுப்பாங்க, இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லாம ஜீரோவா இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் பண்படுத்த தேவன் வைத்திருக்கிறார். அவங்களை காக்க வச்சிருக்கான்னு சொன்னேன். அப்ப நீ நினைக்கிற விதம் முள்ளுக்குள்ளதான் போயிடுது. முள்ளுக்குள்ள கூட பலன் வருது, ஆனா முளைக்குது, ஆனா பலன் போகுது. ஆனா 100, 60, 30, 100 என்ன பண்ணல, அது பலன் தர முடியல. அப்ப நல்ல நிலத்துல விதைக்கிற விதைய போல நம்ம மாறும் சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க வேதம் அழகா சொல்லுது, அப்ப பண்படுத்த வேண்டிய ஆளு, காக்க வேண்டிய ஆளு, எல்லாரும் முளைச்சி எழுப்ப ஆண்டவருக்காக எழுப்ப பண்ண வேண்டிய நபர் இப்ப என்ன பண்றாரா? 1 தெசலோனிக்கே என்ன இருக்கும்? 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்க கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. ஒரு தேவ மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு குருத்து ஆயர், ஒரு பாஸ்டர், ஒரு சுவிசேஷகர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலர், யாரு எப்படியா இருந்தாலும், எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எப்படி இருக்கணுமா வாசிக்கலாம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்குற ஊழிய தரிசனத்தை பண்படுத்த முடியும். தரிசனத்தை என்ன பண்ண முடியாது? யாரு தூங்குறோம்? நான் சொல்றேன், நீங்க தப்பான புரிஞ்சுக்கிறாங்க. தூங்குறோம்னா தூங்கினே வைக்கிறேன், விருப்பம் இல்லாதவன், வாஞ்சி இல்லாதவன், உற்சாகம் இல்லாதவன்,
நல்ல ஊழியத்துல ஈடுபாடு இல்லாத, கடமைக்காக, பொழுதுபோக்குக்காக, ஏதோ வந்துட்டுமேன்றதுக்காக தூங்குவேன். புரியுதுங்களா? நான் தூங்குறேன்னா நம்ம நைட்ல தான் தூங்குவோம், பகலாம் போயிட்டு எல்லா வேலையும் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் செய்யணும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது மற்றவர்கள் தூங்குறது போல. அப்ப மற்றவங்க நிறைய பேர் தூங்கிக்கிறாங்க. தூங்கி நிற்கிறாங்கன்னா அர்த்தம் ஈடுபாடு இல்லாம, ஊழியம் முழு நேரம் ஊழியத்தில் இல்லாம இருப்பாங்க. ஊழியத்தில் ஒரு ஈடுபாடு அதிகமாக ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒரு கடமை, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு, ஏதோ ஒரு டைம் பாஸ். அப்படி இருக்கிறவங்க நிச்சயம் தரிசு நிலத்தை பயன்படுத்தவே அமைச்சலாம். சத்தமா சொல்லுங்க. மற்றவங்க தூங்குற மாதிரி அந்த பாஸ்டர் நீ பார்க்காத, பரலோகத்தை பாரு. நீ அந்த பாஸ்டர் பார்க்காத, இயேசுவை பாரு. அந்த பாஸ்டர் இல்லை, அவன் கோயிலை கூட்டி வச்சுட்டோம், நீ மூடாத. நான் மற்றவங்களுக்காக இல்ல, மற்றவங்க தூங்குறாங்க. அப்ப அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது மற்றவர்கள் தூங்குறது போல நீங்க என்ன பண்ணாதீங்க. அப்ப மற்றவங்க நிறைய பேர் தூங்கி இருக்கிறாங்க, நிறைய பேர் விரும்பினாம இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆர்வம் இல்ல, ஏதோ பொழுதுபோக்குக்காக, டைம் பாஸுக்காக, கட்டாயத்துக்காக, ஏதோ ஒரு டைம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இல்ல. நாம் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தில் செய்வதற்காக இருக்கிறோம். நாம் இன்னைக்கு தூங்குவதற்கு போல இருக்கல. நல்ல எப்பவுமே மணல் பறக்கிற பிரசனம், எப்பவுமே கோயில்ல வாழ்க்காக ஜெபிக்கிறோம், எப்பவுமே 24 hours ஜெபிக்கிறோமா நம்ம இருக்க வேண்டும். அவன் நிறைய முறை பார்த்திருக்கிறேன், பேப்பர்ல பார்த்திருக்கிறேன், டிவி நியூஸ்ல செய்தி பார்த்திருக்கிறேன். எப்பவுமே ஒரு பையன் கிளினிக்கு போன் பண்ணும்போது பையன் கிளினிக்கு போன் பண்ணா அவங்க சொன்ன கருத்து எதுலயுமே பேப்பர்ல எதிர்த்து நான் பார்க்கல. ஒரு இடத்துல பார்த்துதான் சொல்லுங்க, ஐயா இதை உங்க தண்ணி நான் புல் பண்ணல, டயர் இல்ல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இல்ல லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்ல நான் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏதாவது தகவல் வந்துதான் இல்ல. போன் பண்ணா அடுத்த செகண்ட் என்ன மணி அடிச்சு ஓசை கிளம்பி அந்த எந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த பயணத்தில் வருகிறதை பார்க்கிறோம். ஏன்னா பற்றி எரிகிற தீ அது அவங்க அணைப்பதற்காக, அதுல இருந்து பிரச்சனை காப்பாற்றுவதற்காக வேகமாய் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். இல்லைன்னா இல்லைங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சியா, நீங்க போன் பண்ணீங்கன்னு தெரியாது. இல்ல டயர் பஞ்சர், டயர் இப்பதான் வீட்டுக்கு போனான், இவ்வளவு நாள் இங்கே உட்காந்துருந்தான், இப்பதான் வீட்டுக்கு போனா நம்ம எதுக்கு போன் பண்ணோம், அது எரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாம்பல் ஆயிடும். புரியுதுங்களா? நான் இதுவரை பேப்பர் நியூஸ்ல இது மாதிரி ஒரு பேட் நியூஸ் பார்த்ததே. ஆனா நம்ம சொன்ன மாத்திரத்துல உடனே அட்ரஸ் கேட்டேன், லொகேஷன் கேட்டேன், அடுத்த நிமிஷமே லாரி கிளம்பி வண்டி கிளம்பி வருகிறதை பார்த்தேன். அதே போலதான் ஒரு ஊழியரும் தெய்வ மனிதனும் நாம் அப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நமக்கு செடியில் இருக்கு, வாரம் முழுவதும் நமக்கு செடியில் இருக்கு, ஊழியரும் செடியில் இருக்கு. இடையிலும் ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவோம். திடீர்னு ஒரு ஆள் நம்மளை பயன்படுத்துவதற்கு ஒரு நோயை பிடிச்சு வருவாங்க, பேய் பிடிச்சு வருவாங்க, நிறைய பிரச்சனை உள்ளவர்கள் நம்மளை தேடி வருவாங்க. இல்லை நம்ம இப்போ இல்லை ரொம்ப தயாராக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன், தூங்கிக்கிறேன், அப்பெல்லாம் சொல்லுங்க. இல்லை, எப்பவுமே பயன்படும் பண்ணாங்க, எப்பவுமே தேவனுக்காக எழுதுகிறவராக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பரிசு நிலங்களை பயன்படுத்த பரலோக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்கள் தூங்குறது போல நீங்க தூங்காம என்ன பண்ணுங்க, விழிப்பா இருக்கிற ஒரு குருத்துவ ஆயர், விழிப்பா இருக்கிற ஒரு பாஸ்டர், விழிப்பா இருக்கிற ஒரு சபை மேய்ப்பர் அந்த சபையை பயன்படுத்துவார். விழிப்பு அந்த சபையை உருவாக்குவார். விழிப்பு அந்த சபையை பண்படுத்த முடியும். விழிப்பு அந்த சபையை தேவராஜ்யத்திற்கு சேர்க்க முடியும். ஒருவேளை நம்ம தூங்கினா என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே சரி. அப்போ பிரிமனை அனைத்து வந்திருக்கிற எல்லா பாசங்களுக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுற வார்த்தை. ஒருவேளை விளைவிட இருக்கலாம், சுகர் அல்லது பிபி, கொலஸ்ட்ரால், முட்டி வலி, இடுப்பு வலி இருக்கலாம். எல்லாமே எந்த பாசமும் இல்லாம இல்லை, எல்லாருமே இருக்கலாம். அதே நம்ம பெருசா காட்டிக்காம கர்த்தர் நமக்கு அளித்த நோக்கத்தை, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற காரணத்தை மனதில் வைத்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 5:8 சொல்லுங்க. 1 பேதுரு 5:8 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, வாசிக்கலாம். தெளிந்த புத்தி இருக்கிறவன் பரிசு நிலத்தை பயன்படுத்த முடியும். ஒரு ஊழியர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி இருக்கணும், விழித்திருக்க வேண்டும். 3வது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் யமனை விட
எவனை விழுந்தாமோ என்று பகை தேடி சுற்றிருக்கிறான். அப்படி இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி சொல்ல, மாத்தினா தப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனம் குறைவா, தெரிந்து புத்தி இல்லாம, விழிப்பு இல்லாம நம்ம தூங்கி இருந்தா எதற்குமே விடக்கூடாது சரி. அப்படிதானே பசங்க? அதுதான் அந்த வார்த்தையை நம்ம மாற்றி சொல்றோம், தப்பா புரிஞ்சுக்கொள்ள. நம்மளுக்கு ஒருவேளை ஊழியத்துல ஈடுபாடு இல்லை, ரொம்ப ஊழியத்துல உற்சாகம் இல்லை, ஏதோ கடமைக்கு ஏதோ பொழுதுபோக்கு இருந்தா டக்குன்னு என்ன ஆயிட்டாங்க, நம்ம விசுவாசியோட பிரிஞ்சு 2 பேரும் அங்கே போயிடும். அவங்களே ஐயா என் கையை கொஞ்சம் அதுக்கெல்லாம் லாய்க்கலையா, அவங்களுக்கும் அதுக்கெல்லாம் ப்ரொபோஸ் இல்லை. நீங்க வந்து இப்போ நத்தன் பாஸ்டர் உன் பாட்டு கேட்கும் போது மெய் மறந்து போறேன் பாஸ்டர், உன் பிரசங்கம் கேட்கும் போது எனக்கு மெய் மறந்து போறேன். விசுவாசியே சொல்லு, நம்மளால நாட்கள் எடுத்தது, நம்மளால திரும்ப எடுத்தது, நம்மளால ஆசிரியர் பாயிண்ட் சாப்பிட்டது, நம்ம செய்தி கேட்டது எல்லாம் விசுவாசி, நம்ம விசுவாசியே சொல்லுது. ஏன் தெளிந்த புத்தி ஒரு ஊழியர் இருக்கும் என்று சொன்னார், ஊழியருக்குள்ள அந்த அபிஷேகம் தெளிந்த புத்தி இருக்கும் என்று சொன்னார், அந்த ஊழியர் தரிசனத்தை பயன்படுத்துவார். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பாஸ்டர் கட்டாய விழிப்பா தான், ரொம்ப விழிப்பா இருக்கும், கவனமா இருக்கும், ரொம்ப விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கும். அந்த விழிப்பு யாருமே சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, ஆட்டு மந்தையை மேய்க்கிற அந்த மேய்ப்பர் அந்த ஆட்டு மேல ரொம்ப கவனமா இல்லைன்னா, ஏதான காட்டு மேய்க்க நம்ம ஒரு தூரம் தூக்கி ஏற்றுனா 4 ஆடு சிங்கமோ கரையோ என்ன ஆயிடும், அச்சு சாப்பிடும். நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தை மேல அந்த சபை பாஸ்டர் விழிப்பை இருந்தாங்கன்னா, எப்படியாப்பட்டவன் ஒருவேளை எந்த சபை பாசோ இல்ல யாரோ அவங்க திருடி போவதா கூட அந்த சபை விசுவாசம் என்ன பண்ண மாட்டாங்க, விழிப்பு அது தடை செய்யும். அதுதான் வேலை சொல்றது, எதிரானையாளர்கள் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விடலாமோ, எந்த ஊர்ல சபை கட்டலாமோ, எந்த விசுவாசத்தை கட்டலாம், எந்த விசுவாசம் பல்லாண்டே சுத்தி இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அப்ப அவர்கள் மத்தியிலே நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் மத்தியிலே நாம் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். விழிப்புள்ள ஒரு பாஸ்டர், தெளிந்த புத்தி உள்ள ஒரு பாஸ்டர், மந்தை மேல் கவனம் உள்ள ஒரு பாஸ்டர் தரிசு நிலத்தை நிச்சயம் பயன்படுத்த முடியும். தரிசு நிலத்தை நிச்சயம் பயன்படுத்த முடியும். தரிசு நிலத்தை நிச்சயம் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தி அதை நிச்சயம் காக்கவும் முடியும். எந்த வேலைக்காக நம்மளை ஆண்டவர் எஜமானாகி இயேசு கிறிஸ்து நம்மளை அனுப்பினாலோ அந்த எஜமான் கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கடைசியாவது சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்தின இடத்திலே விதைக்கிறவர்கள் பாய்க்குவார்கள். எதாவது பண்ணணுமா? மாடு கழுதிக்கும் மாட்டியும் சேர்க்கவே முடியாது. இது சுபாவம் வேற, அது சுபாவம் வேற. அது என்ன பண்ண முட்டும், இது உதைக்கும். மாடு கொஞ்சம் தம்மாக தான் இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். கழுதுனா எவ்வளவு எடுத்து வச்சாலும் சுமக்கிறது, எவ்வளவு எடுத்து வச்சாலும் சுமக்கும். நீங்க சபைக்குள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. சிலர் முற்றவங்க இருக்கிறாங்க, சிலர் உதைக்கிறவங்க இருக்கிறாங்க, சிலர் கொடுக்காதவங்க இருப்பாங்க, சிலர் நம்ம ஏற்றுக்கவே மாட்டான். தலையறிக்கிற செல்லு நோண்டிட்டு இருப்பான், தலையறிக்கிற பேர் எடுத்து குத்துறோம். என் சபையில பாய்களை முன்னாடி வந்து பாய்கள் என்ன பண்ணுவோம், ஓச்சு ஓச்சியா என்ன பாய் அழுது போறது, பாய் அழுது போறதுன்னா பாய் ஏன் அழுது போறது, முன்னாடி இருக்கிற பாயை கூட வச்சிடலாம், அந்த போற பாயும் வச்சிடலாம். எப்படின்னா என்னோட பெருசபையில ஒரு பேண்டு கீழ்ந்துச்சு, பேண்டை நான் என்ன பண்ணேன்னா எடுத்து மூடுறேன், நானே மூடி கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். அவன் மூடுற இடத்துக்கு நான் கொண்டு போனேன். நான் என்ன பண்ணேன்னா கூடி எதிர்பார்த்து நம்ம வாங்கினா, ஐயா ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க, என்ன சேர் போட்டு கொஞ்ச நேரம் பேச முடியாதுங்கண்ணா அந்த பேண்டை போடுறது. என்னடா இது பேச இறங்கிட்டான்னு ஏன் ஒரு கீழ்ச்சி அவன் கேட்கணும். ஒரு கேள்வி, ஐயா பாய் உங்க சபையில குறையுறேன், என்னடா பாய் குறைக்கணும் பேண்டு போடுறதுனால சம்மதம் இல்லாத கேள்வி கேட்கிறாரு. எங்க சபைக்கு நீ எப்படின்னு வரலையா, எங்க சபையை நீ பார்த்துட்டு பாய் குறைன்னு எப்படிங்க, இல்ல குறையுதா இல்லையா, ஆமாயா முன்னாடி கிட்ட போயிட்டு பின்னாடி கிட்ட போயிட்டு நடுமையில் அது விட்டுதையா நிக்குது கோரப்பாயில, என்னன்னே தெரியல. ஆமா எப்படி இருக்கு வந்து போறான்னு போட்டான். கிட்டத்தட்ட 3-4 கிலோ பேண்டு
கோர்பையில ஒச்சு பேண்ட் உள்ள போடுச்சு. கிட்டத்தட்ட குதிரை பையிலோட மான பிரச்சனை இப்ப எனக்கு மான பிரச்சனை குதிரை பையில தான் நல்லா இருக்கேன். நான் எவ்வளவு வேற போட்டான். இப்படிதான் எனக்கு சபை முற்றவங்களாம் உதைக்கிறவங்களாம் இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே நடத்தி போறதுதான் தேவன் நமக்கு விசுவாசம் பார்த்து ஒரு மாசம் விஷ ஊசி விசுவாச விஷ ஊசி முட்டுக்கே கொடுக்காது எச்சரிக்கை கூட காக்க ஓடாது. விசுவாசம் முத்திர குத்தி நீயே முத்திர வைக்காது எச்சரிக்கை காக்க ஓட்டு விஷம் எப்படி விஷம் ஊசின்னு சொல்லிட்டு அது விஷம் ஊசி போட்டுதான் நம்மளே நீ சில நேரத்துல விதைக்கிறத அதுதான். ஐயோ கல்லுல நாறு ஒரு பாசம் சொல்றாரு. ஐயா கல்லுல நாறு வைக்கிற மாதிரி பாசம். அந்த என்னதான் பேசான் என்னதான் பண்ண வணங்க கழுத்து விடணும். விசுவாசின பேர் வைப்பார் பாசம். வணங்க கழுத்து விட பாசம் இல்லையா? ஆண்டு சொல்றாரு மாடையும் கழுதையும் ரெண்டுத்தையும் கொண்டு போய் விதைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாம் பாய்க்கிறவர். அது சுபாவம் என்ன உனக்கு விட்டோம், அது சுபாவம் என்ன உனக்கு ஒதுக்கும், அது சுபாவம் என்ன உனக்கு சுமக்கும், ஒரு சுபகாரு ஒரு பட்டுதம் எப்படியாவது எல்லாத்தையும் நடத்துறதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சு. ஒருவேளை நம்மளுக்கு படிப்பு இல்லை, ஒருவேளை நல்ல எஜுகேஷன் இருக்கா இல்ல, நல்ல அறிவுனா எல்லாத்துக்கும் போயிடு. இந்த உலகமே நம்மள உதவாக்காரன்னு சொன்ன மனிதர்களை கர்த்தர் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து, இந்த உலகமே நம்மளுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லி முத்திரை குத்துற மனிதனை கர்த்தர் எடுத்து இன்னைக்கு நீர் வளம் பொருந்தின இடத்துக்கு விதைக்க கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் விதைக்க எல்லாரும் நடத்துவதற்கு தேவன் நம்மளை தந்து அதுல படிச்சு வருவான். நல்லா படிச்சவனுக்காக நம்ம பிரசவம் பண்ண முடியாது, படிக்காதவர்களுக்கும் பிரசவ முடியாது. நம்முடைய பேச்சு படிச்சவனையும் காரணம், படிக்காதவனையும் காரணம், நடுவர்களுடைய காரணம், எல்லாரும் தொடர்புடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மளை பேசணும். எல்லாமே நம்ம வரவங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் நம்ம வரவங்க எல்லாமே இன்ஜினியர் ஆகிற ஒன்று கை நாட்டம் வருது, ஒன்று 2வது 3வது போனதும் வருது, ஸ்கூல் விவகாரம் கூட போகிறதும் வருது, நல்ல படிச்சும் வரான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா? உன் பிரசங்கம், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்சுகள் எல்லாரும் நடத்தக்கூடிய பிரசங்கமாய் மாற வேண்டும். எல்லாரும் நடத்த மெய் மறந்து நான் ஏசுனார் பிரசங்கம் பண்றாரு. டிபியில கூட்டம் தெரியாது, டிபியில கூட்டுக்கல 3 நாள் மலையில பிரசங்கம் பண்றாரு ஏசப்பா. டிபியில கூட்டாங்களா, சாப்பாடு டைம் விட்டாங்களா, இடர் விட்டாங்களா, இண்டோர் விட்டாங்களா, எதுவுமே மெய் மறந்து இருக்கு, பசி தெரியல, எதுவுமே சூழ்நிலை தெரியாத மெய் மறந்து இருக்கு. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தான் தேவன், அதே வல்லமை தான் தேவன், அதே கிருபையை தான் தேவன் பார்த்துருக்கிறார். ஏன் நம்ம சபையில வருகிற மாடையும் கழுதையும் நீர் வளம் பொருந்தின இடத்துக்கு கொண்டு போனேன். அவங்களை நடத்துவதற்கு தேவன் கிருபை. ஒரு நல்ல கிருபிங்க, நல்ல அபிஷேகத்தை பெற்றுக் கொடுங்க, நல்ல கிருபிகளை கேளுங்க, கர்த்தர் அவரை நடத்துவார். ஆனா நம்மளுடைய டாக்கு ஒன்னே ஒன்று, நம்முடைய நோக்கம் ஒன்னே ஒன்று, தரிசனத்தை தான் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால நிறைய பாசம் சொல்லுவாங்க, ஐயா கிராமத்தில் கணிக்க வர மாட்டேன் தெரியாது, தசமானா கிராமத்துக்கு வர மாட்டேது. அதனால சிட்டிலேயே நான் சிட்டியில எத்தனை சபை வைக்க முடியாது, சிட்டிக்குள்ள எத்தனை சபை தான் வைக்க முடியும். நம்மளுக்கு என்ன அழைப்போ, நம்மளுக்கு என்ன தரிசனமோ, நமக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அங்கே நீரு பரலோகம் உன்னை தேடி உன்னை போஷிப்பதற்கு கர்த்தரே வருவான். எந்த மனுஷங்கமா அவன் நான் சொல்றேன், கர்த்தரே வருவான். ஏன்னா நீ ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷனா இங்க இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிராமத்துக்கு வர மாட்டாங்க. கிராமத்துக்கு ஒரு பாஸ்டர் என்ன சொல்றாரு, பேர் சொல்லாம சொல்றேன், ஏன்னா லைவ் ப்ரோக்ராம், பேர் சொல்லாம சொல்றேன். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, இந்த ஊழியத்தை எங்க தம்பிக்கு கொடுத்துறாரு, எங்க அப்பா இந்த ஊழியத்தை வந்து எங்க தம்பிக்கிட்ட கொடுத்துறாரு. அதனால நான் வந்து வெளியே போக சொல்லிட்டாரு எங்க அப்பா, என்ன போய் வெளியே போய் எங்கன்னா ஊழியம் செய்ய சொல்றாரு. அதனால பிஷப்பையா ஒரு சபை இந்த சொல்லுங்க வாயா, எவ்வளோ கிராமம் நடக்குது, எவ்வளோ ஊர் இருக்குது, சபை இல்லாத ஊர் எவ்வளோ ஊர் இருக்குது, எந்த ஊருன்னு சொல்லு வந்துட்டு போகலாம். ஐயா திருநூறு ஆவடி பட்டாபுரம் கொள்ளையே சொல்லு, திருநூறு ஆவடி பட்டாபுரம் கொள்ளையே சொல்லு. அவர் அம்பத்தூர்ல இருக்கிறாரு, திருநூறு அம்பத்தூர்ல அப்படியே சொல்லு. முன்ன அம்பத்தூர் சைட்லயே கூட இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்கும். அங்க கிராமத்துல பசங்க படிக்க முடியாது, பசங்க சிறப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அங்க வந்த காணிங்க காசு பெட்ரோல் இதெல்லாம்
நான் பேர் சொல்லல, பேர் சொல்லாம சொல்றேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களாக இருந்தால் நம்முடைய நோக்கம் தரிசனம் ஒண்ணுமே கிடைக்காது. கிடைக்காத இடத்துல நீ கர்த்தரோடு. நம்முடைய நோக்கம் தசமாகும் இல்லை, நம்முடைய நோக்கம் காணிக்கை இல்லை, நம்முடைய நோக்கம் வருமானம் இல்லை. வருமானத்தை கொடுக்கிறவர் அவர், நம்மளை நடந்தவர் அவர். உன் தேவை என்னவோ அந்த தேவை கர்த்தர் சொல்லுவார். தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, ஒன்றுமே இல்லாத நிலத்தை பண்படுத்துங்க, அதை பண்படுத்தி அதை காக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? பிடிப்பாங்க, தெரிந்த புத்துணர்வாயிருக்கும், பிடித்திருக்கணும். பிடித்திருக்கிற ஒவ்வொரு ஊழியரும் நிச்சயம் பயன்படுத்துவார். எல்லா நேரங்களும் நாம் செபிக்கலாமே. கர்த்தர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக, கர்த்தர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் செபிக்கலாம். கர்த்தர் பேசியிருக்கிறார், எல்லாரும் செபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சபையிலே எத்தனையோ தரிசன இடத்துல இருக்கிறது. ஆண்டவரே, சபையிலே எத்தனையோ தரிசன இடத்துல இருக்கிறது. ஆண்டவரே, சபையை ஆண்டவரை இன்னும் நான் தரிசனத்தை பயன்படுத்தணும். என் கிராமத்தை நான் பண்படுத்தணும். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லிக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, நான் மற்றவங்க தூக்குறது போல நான் இருக்கக்கூடாதுப்பா. ஒரு விழிப்புள்ள ஒரு ஊழி நான் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு விழிப்புள்ள ஒரு ஊழி நான் இருக்கணும் ஐயா. ஒரு விழிப்புள்ள ஒரு குருத்துவ ஆய்வாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்காக அந்த ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை ஊட்டுக்கப்பா, ஒரு விசேஷத்தை வல்லமை ஊட்டுங்க. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லிக்கலாமே, எல்லாரும் சொல்லிக்கலாம். கிருபை கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே. ஆண்டவரே, ஆடுகளையும் கழுதையும் கொண்டு போய் நீர்வளம் பொருந்தின இடத்துல விதை வைத்திருக்கிறவர்கள் பார்க்கவர்கள் நாம் பார்க்கிறோமே. என் சபையில வரவங்களை நோக்கு பல ஆடவர் குணத்தை செய்யும், பல சுபாவத்தில் வராங்கப்பா. இவங்களை எல்லாம் நடத்துவதற்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை மேல் ஊற்று கட்டுவார், ஒரு விசேஷத்தை வல்லமை என் மேல் ஊற்றுக்கப்பா, ஒரு விசேஷத்தை திரும்ப என் மேல் ஊற்று கட்டுவார். எல்லாரும் சொல்லிக்கலாமே. என்னை ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா, என்னை அபிஷேகித்துக் கொள்ளுங்கள். கிருபையை புதுப்பித்து தாரும், தரிசனத்தை புதுப்பித்து தாரும், மரங்களை புதுப்பித்து தாரும். ஆண்டவரே, கிருபை 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 கிருபை. ஜெபிக்கலாம். யாராவது கேட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக, செய்திக்காக நம்மத்தில் இருக்கிற வெற்றியா ஜெபிக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். அன்பு பிரியப்பட்ட பிதாவே, மகிமையில் மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உயிர்த்தெழும் ஜீவனமாயிருக்கிறவரே, தேவனுடைய ஒளியின் பிரகாசம் படைய தன்மை சொற்பமாயிருந்து சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே காண்கிறவராய் சமாதானமாய் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரித்து உண்டு பண்ணி உன்னதமான உலகில் வலது பாசத்தை சுற்றும் எங்கள் கர்த்தாவே, ஏலோ அதோனியான கிருஷ்ணாய் பிரபுவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஊழியர் கூடுகையில் இந்த நாளிலே மூத்த தாசனை கொண்டு, மூத்த ஊழியர்களாக கொண்டு இந்த நாளிலே பேசி நம்முடைய திருவுள்ள வார்த்தைக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். கிருஷ்ணன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே, ஆதியாகமம் 2:15 படியாக கர்த்தாவே, மனுஷனை ஆண்டவரே நீர் தோட்டத்திலே பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் வைத்திருக்கிற தெய்வம். அவ்விதமாக ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் எதை பண்படுத்த வேண்டும், எப்படி சபையை காக்க வேண்டும் என்று எங்களோடு பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தரிசு நிலங்களை ஆண்டவரை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே, ஆம், ஓசையா 10:12 தரிசு நிலங்களை நீங்கள் பண்படுத்துங்கள் என்று சொல்லி, நீதி கேட்டபடி விதையுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, நீதியை கேட்ட காலமாக இருக்கிறது. ஏற்ற காலத்திலே ஆண்டவரே மனுஷன் மழை ரட்சிக்க பண்ணும்படியாக தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று சொல்லி, எரேமியா 4:3 முள்ளுகளுக்குள்ளே விதையாதீர்கள், தரிசனத்தை பண்படுத்துங்கள் என்று சொன்ன ஜீவன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஊரில் கூட நாங்கள் பார்த்தோம், அங்கே விதைக்கிறவர் ஆண்டவரே வழியோரமாக ஆண்டவரே முள்ளுகளுக்குள்ளே பாறைகளுக்குள்ளே விதைத்தான். ஆனால் அவைகளெல்லாம் அங்கே பலனற்று போய்விட்டு கர்த்தாவே, நல்ல நேரத்தில் விதைக்கும் பொழுது 100, 60, 30 பலன் கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்படி விதைக்கக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறோம். நண்பர்களானவை கர்த்தாவே, மாடுகளையும் கழுதைகளையும் நாங்கள் ஆண்டவரே கூட்டி அதை அழைத்துக் கொண்டு சென்று ஆண்டவரே நீர்வளம் நிறைந்த இடங்களில் விதை விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இப்படியாக எங்களுடைய ஊழியமானது காணப்பட தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஊழியம் செய்ய, விழித்திருந்த ஊழியம் செய்ய, பகலிலே தூங்குகிறவர்களாக நாங்கள் எல்லாரும் விழித்திருப்பவர்களாக இருந்து உங்களை எதிராக பிசாசானம் எவரை விழுந்தலாம் என்று கத்திக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித்திருக்கிறபடினாலே விழிப்புள்ளவர்களாக இருந்து தரிசனத்தை பண்படுத்தி அதை தேவனுக்கேற்ற ஆசீர்வாதமாக எதிரிய 6 அதிகாரம் 7 வசனத்தின்படி கர்த்தாவே
பயிரானவரே அது பயிர் விளைகிற பூமியாக ஆண்டவரே பயிருக்கேற்ற அந்த விலைகளை தருவதற்காக அறுவடை தருகிற பூமியாக இருக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வாதத்தை தருகிற நிலமாக அதை மாற்றுகிற அளவுக்கு நாங்கள் பண்படுத்த வேண்டும் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தால் அதே வருஷத்துக்கு அதை வளர்ந்து படமே கொடுத்தான் ஆண்டவரே. எப்படிப்பட்ட விதையை எதிர்பார்க்கிறார்கள் சமாதானத்தை விதைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆம் ஆண்டவரை கர்த்தர் மகிழ்ச்சியை விதைக்கப்பட்டிருக்கும் என்று வாசிக்க முடியாது. எங்கள் ஊழியர்களே சமாதானத்தை விதைக்கக்கூடியவர்களாக மகிழ்ச்சியை விதைக்கக்கூடியவர்களாக ஆண்டவரை தரிசனத்தை நாம் விதைக்கக்கூடியவர்களாக வேறு வசனத்தை நாங்கள் விதைக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்து காத்துக்கொள்ளும். செய்து கொடுத்த ஆசிரியர் வேண்டும் செல்லும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். நாங்கள் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை வைத்திருக்கிறபடியாலே எங்கள் அழைத்த தேவன் உண்மையில ஒரு ஆயத்தை எங்களோட ஐக்கியத்திலாவோடும் அழைக்குமாறு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. மனிதனை நம்பி இந்த ஊழியத்திற்கு வரவில்லை, மற்றவரை நம்பி அல்ல, தேவனே நம்பி இருக்கிறோம். அவர் அழைத்தவர் உண்மையிலவராக இருக்கிறார், அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிரியத்து வியாதிகளை விளக்குகிற தேவன் என்று வாசிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆசிரியத்து காத்துக்கொள்ளும். விஷபாய் ஆசிரியத்து வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கடைசியாய் ஜெபித்து முடிக்க போகிறோம். சேஸ்தோனமாய் தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசினார். தரிச நிலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், முழுவதுக்குள்ளே நாம் விதைக்கக்கூடாது என்று சொல்லி இரண்டாவது பார்த்தோம். தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, விழிப்புள்ள ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நமக்கு ஊழியங்கள் விளைந்து நல்ல நிலத்துல விதைத்து 100, 60, 30 பலன். அதனாலே தேவன் நிச்சயமாகவே இந்த மாதத்துக்குரிய தேவனுடைய ஆகாரத்தை மன்னாவை மறைவான மன்னாவை தேவனுக்கு கொடுத்தவர்கள் எல்லாரும் கத்தை சோதரிவோம். சோத்ராம் 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 அருமையான பிஷப்பையான நாளை கொண்டு வந்ததுக்காக கத்தை சோதரிவோம். சோத்ராம் 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 ஐயனே ஊழியர்களுக்காக கத்தை சோதரிவோம். சோத்ராம் 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 ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கத்த கேட்டவனால் கத்தை சோதரிவோம். சோத்ராம் 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 வெயில் காலங்களில் இந்த வெயில் யாரையும் தாக்காதபடி தேவன் கிருபையாய் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் ஆயுளாய் கூட்டி கொடுக்கும் போதுதான் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒரு நல்ல பலனை தேவன் நமக்கு கொடுக்க போவதாய் விளைந்த நிலங்களாய் ஆமை தேவன் பயன்படுத்த போகிற தயவுக்காக எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 ஒவ்வொரு ஊழியத்திலும் நல்ல பலனை நாம் பெற்றெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் சாக்கியத்தையும் கர்த்தர் உண்டுபட போவதற்காக எல்லாரும் வாய்ப்புகளும் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தந்தபடிதான் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சர்வவல்லமையான தேவனை துதிக்கிறோம். இந்த நாட்களுக்காய் சோத்ராம் இசைசோதமாய் ஆண்டவரே இந்த மாதத்திலே 21ஆம் தேதி பெரிய பாலத்தில் நடக்கிற ஆண்டவரே அந்த ஆண்டவரே பட்டமளிப்பு விழாவுக்காக சோத்ரம். ஆண்டவரே உண்மையாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துல கடந்து போகும்போது உண்மையாகவே ஆண்டவரே சோத்ரம். நீர் ஆண்டவரை அதை ஆசீர்வதிக்க வருகிற ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு வாங்க. ஆண்டவர் விசேஷமாய் இருந்து ஆண்டவரை சோதனம் முதன்மையாக இருக்கிற அருமையான ஆண்டவரை பிஷப் ஐயா, ஆண்டவரை பெரியவர் ஆண்டவரை சோதனம் மாறனையாகவும் ஆண்டவரை பிரின்ஸ் மாறன் அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருவரை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்காக சோதனம். செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக சோதனம். ஆண்டவர் நல்ல சுக பலன் ஆரோக்கிய ஆயுஷ்காலம் கூட்டி தாரும். ஆண்டவரை வருகிற எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவரை எந்த ஆபத்தும் இல்லாத நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். அதனுடைய கூட்டத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கரம் இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யும். இந்த கூட்டத்தை ஆசீர்வாதம் மாற்றி தந்தபடி நான் சொல்றோம். செய்தி கொடுத்த ஆண்டவரை அவர்கள் இன்னும் ஆண்டவர் 1000 எடுத்து பயன்படுத்தும். அவருடைய ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவே சொந்த நாமத்தை
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசிக்கிறதே உகாரம். ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய இணைப்பும் நாம் அனைவரோடு கூட இந்த ஐக்கியத்தோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் காட். பிரைஸ் காட். கூட்டத்தை குறித்து